தங்கமீனின் கதை நீண்ட காலத்திற்கு முன்பு கடலோர அமைதியான கிராமத்தில் யூரி என்ற ஏழை மீனவர் வசித்து வந்தார். அவர் கருணை உள்ளம் கொண்டவர், பணிவானவர், ஒவ்வொரு நாளும் தனக்கு தேவையானதை மட்டுமே பிடித்து வந்தார். இனி ஒருபோதும் இல்லை. பல ஆண்டுகளாக கசப்பாகவும் வறுமையாலும் கடலின் உப்பாலும் சோர்வடைந்திருந்த தனது மனைவியுடன் அவர் ஒரு இடிந்து விழுந்த குடிசையில் வசித்து வந்தார். ஒரு நாள் காலை சூரியன் தங்கத்தால் அலைகளை தொட்டுக் கொண்டிருந்த போது யூரி கடலில் தனது வலையை வீசினார். அதை மேலே இழுத்தபோது அவர் மூச்சு திணறினார். உள்ளே ஒரு பிரகாசிக்கும் தங்கமீன் இருந்தது. காலை சூரியனை விட பிரகாசமாக ஒளிரும். மீன் மென்மையான தெளிவான குரலில் பேசியது. தயவு செய்து நல்ல மீனவரே, என்னை போக விடு. பதிலுக்கு நீங்கள் விரும்பும் எந்த விருப்பத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். யூரி ஆச்சரியப்பட்டார், ஆனால் கனிவானவர். அவர் தலையை அசைத்து, எனக்கு எந்த வெகுமதியும் தேவையில்லை, விடுதலை செய் குட்டியே. மேலும் அவர் தங்க மீனை கடலுக்கு திருப்பி அனுப்பினார். நடந்ததை அவர் தனது மனைவியிடம் சொன்னபோது அவள் கோபமடைந்தாள். முட்டாள் மனிதனே, நீ ஏன் ஒரு புதிய குடிசையையோ செல்வத்தையோ அழகான ஆடைகளையோ கேட்கவில்லை? திரும்பிச் சென்று மீனை அழைக்கிறேன். தயங்கினாலும் யூரி கரைக்கு திரும்பி மீனை அழைத்தான். அது அலைகளுக்கு மத்தியில் மின்னும் வகையில் வந்தது. அவன் தன் மனைவியின் விருப்பத்தை விளக்கினான். மீன் பதிலளித்தது, வீட்டிற்குச் செல். உன் விருப்பம் நிறைவேறியது. உண்மையில் அவர்களின் குடிசை ஒரு அழகான சிறிய குடிசையாக மாறியிருந்தது. ஆனால் அவன் மனைவி திருப்தி அடையவில்லை. யூரி, திரும்பிச் செல். இன்னும் கேள். ஒரு அரண்மனை, வேலைக்காரர்கள், செல்வம். ஒவ்வொரு முறையும் யூரி தங்கமீனிடம் திரும்பினாள். ஒவ்வொரு முறையும் மீன் விருப்பங்களை நிறைவேற்றியது. குடிசை ஒரு அரண்மனையாக மாறியது. மனைவி பட்டு உடுத்தியாள். பொக்கிஷங்கள் அவர்களின் வீட்டை நிரப்பின. ஆனால் பேராசைக்கு முடிவே இல்லை. கடைசியில் யூரியின் மனைவி கேட்டாள், நான் தனியாக ராணியாக இருக்க மாட்டேன். நான் கடல்களை ஆள விரும்புகிறேன். மீனிடம் என்னை கடலின் ஆட்சியாளராக மாற்றச் சொல்லுங்கள். அதனால் அது எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த முறை யூரி கரைக்கு சென்றபோது கடல் இருட்டாகவும் புயலாகவும் இருந்தது. அலைகளிலிருந்து தங்க மீன் எழுந்தது. அதன் ஒளி மங்கலானது. வீட்டிற்கு செல்லுங்கள் மீனவரே, அது சோகமாகச் சொன்னது. யூரி திரும்பிய போது அரண்மனை போய்விட்டது. பட்டுப்புடவைகளும் பொக்கிஷங்களும் மறைந்துவிட்டன. அவரது மனைவி முன்பு போலவே அவர்களின் பழைய இடிந்து விழுந்த குடிசையில் அமர்ந்திருந்தார். அன்றிலிருந்து தங்கமீன் மீண்டும் தோன்றவில்லை. ஆனால் யூரி வருத்தப்படவில்லை. அவர் முன்பு போலவே மீன் பிடிக்கச் சென்றார். சிறிதும் திருப்தி அடையவில்லை. கடலில் இருந்து ஒரு முறை பெற்ற கருணைக்கு நன்றியுடன் இருந்தார்.